ஹலோ செக். ஹலோ ஹலோ செக். ஹலோ செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருங்க. ஆமா தம்பி, என்னக்கா தெரிய விட்டு போயிரு. ஓகே, இந்த நடுவர் தலையில கூட வச்சு 8 வருஷம் ஆச்சு தம்பி. சொட்ட விழுந்தது தெரியுதா? நம்ம ஊர் பக்கத்து ஊருக்கார பையன். அப்படியா? ஆமா, மேலூர். மஞ்சண்ணா, நான் பேசவா? போய் ஜெயிச்சியம் பார்த்துட்டு வரியா? ராணி அக்கா, நான் பேசவா? அப்படி அந்த அங்க அண்ணன் அப்படி அண்ணன் உட்காந்துருக்கா. ஓட்டுக்கல் அப்பா மாதிரி இருக்கிறாங்க. உங்க அப்பா மாதிரி இருக்காங்களா? ஆமா. யாரும் அம்மா மாதிரி இருக்காங்களா? ஐயா பேசவா? ஐயா பேசவா? இது மாதிரி தான் 3 பேரும் கேட்டுச்சு. காலை மட்டும் தொடாத. ஏற்கனவே போன வாரம் தொட்டா ஒரு செருப்பை உனக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இல்ல, நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச மாட்டேன். அது மாதிரி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. உண்மையிலே நல்ல கைதட்டுங்க. இந்த பெண்ணு வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசாது. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். உங்க மாமியா எங்க இருக்காங்க? என் வீட்டுல தான் இருக்கு. நம்ம குடும்பத்துல 24 வருஷமா மறுபடி வந்தாலும் திருப்பி போகவே இல்லை. நம் குடும்பம் தானே? நம் குடும்பம் இல்ல, என் குடும்பம். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. நம்ம குடும்பம் தானே? நம்ம குடும்பம் இல்லம்மா, மாமியா வந்து இருக்குது என் குடும்பம். அது குடும்பம் வேற குடும்பம். இல்ல, மாமியானா கசக்குது, அவங்க மகனா இனிக்குதோ? நல்ல கேள்வி. அவங்க மகளை இனிச்சாத்தான் மருமையனுக்கு நல்லது. மாமியாவை கசந்தாத்தான் மருமையனுக்கு நல்லது. மாமியா இனிச்சா குடும்பத்துக்கு கெடுதல். எப்போதுமே மாமியா வந்து மாமனாருக்கு தான் இனிக்கணும். நான் நல்ல மாமியார நான் நல்லா வச்சிருக்கிறேன், அதனால நான் அப்படி கேட்டேன். இதான் சார் நாட்டுல நடத்த அக்கிரமா. என்னது? பொம்பளை புள்ளைய மாமியால நல்லா வச்சிருக்குன்னா அது நல்ல மனுஷங்கிறாங்க. நம்ம மாமியால நல்லா வச்சிருந்தா என்னடா மாமியால நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு தங்கடப்படுறாங்க. சார், ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணுக்கா. எங்க ஊர்லயே 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க சார்? சுடுகாட்டுல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நானும் முடியாம கிடந்தேன். மஞ்சண்ணா, கிட்னி நல்லா இருக்கா? சார், உங்களுக்கு மண்ணீரல் நல்லா இருக்கா? இருக்கு. அண்ணா செல்வண்ணா, கணையம் அண்ணா, உங்களுக்கு 3 இருக்கானா? ஆச்சு, சாரி சாரி அண்ணா, உங்களுக்குலாம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தண்ணி அடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில போய் கிட்னி, நுரையீரல், கணையம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி அடிக்கிறவங்களும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. கிட்னி, நுரையீரல், கணையம் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. முதல்ல அதுதான் அவுட் ஆகுங்கிறாங்க. ஓகே, இப்ப நான் பேசுறேன் சார். 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய், கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ? எனக்கு தமிழையும் தமிழ் பாலையும் ஊட்டிய அன்னையை முதலில் நான் வணங்குகின்றேன். எனக்கு தமிழையும் தாய்ப்பாலையும் தான் ஊட்டினாங்க. இதுக்கு தமிழையும் தமிழ் பாலையும் ஊட்டி இருக்காங்க. அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்த பிள்ளை. அப்ப நாங்க என்ன தாய்க்கு பிறக்காம பேய்க்கா பிறந்தோம்? வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி அதை வர்ணிச்சாங்களா? நடுவர் நம்ம நடுத்தவங்களே சார். கூடிய சீக்கிரம் வந்துருவேன். அவங்க நம்ம நடுத்தவங்களா? எங்க அப்பா என்னை நம்பி பாருங்க சார். அந்த தெருவை கிடைக்காம போயிடும். வந்தாங்க, வர்ணிச்சாங்களா? சாதாரண ஊரா சார்? பெரிய கோயிலுங்கிறது சாதாரண ஊரா? கொங்கு வாழ்ந்தால் எங்கும் வாழும், கொங்கு வீழ்ந்தால் எங்கும் வாழு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிற இந்த ஊர்ல பேசணும் சார். காசை கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீ. கோல்டுனா தங்கம், கோல்டுனா தங்கம். இந்த ஊர் பெண்கள்னாலே சிங்க கட்டளைய பெண்கள்லாம். எத்தனை சிங்கம்? இந்த ஆண்கள் சாதாரண ஆண்களா இந்த ஊர்ல இருக்கிறவங்க? பெரிய கோயிலி கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த பசங்கள்லாம் பெண்கள் பின்னால் சுத்தும் இளைஞர்கள் அல்ல, பெண்களை தங்கள் பின்னால் சுத்த வைக்கும் வாலிபர்கள் நடுவர்களே. அதனாலதான் இவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, பெண்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. மனசுக்கு பிடிச்சவ சானியா மெர்சா இருந்தாலும் தொட மாட்டாங்க. மனசுக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் சானியா மெர்சா இருந்தா தொட மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சவ சாணி அல்றவங்க விட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? சாணி அல்ற வரைக்கும் போயிட்டேன். நீ என்ன அல்ல போறியோ? இந்த ஊர்ல வந்துகிட்டு வந்ததுல இருந்து உன்னை பத்தி அத்தனை பேச்சு பேசுறாங்க. நிமிர்ந்து நேரா பாருங்க சார். மைப்பே அப்படிதாம்மா. நான் வர்ணிக்கிறேன் சார், நான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிர்ந்து பாருங்க நடுவர் அவர்களே. நான் அடுத்த முண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, அப்பா பாருங்க, இங்க முன்னாடி உட்கார்ன. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். உங்க கண்களை காட்டுங்கடா பாப்போம். சுமுட்ற இங்க இவங்க ஆம்பளை சட்டை பாத்தீங்கல்ல, உடன் பிறப்பு. சிவப்பு பத்த மாத்திட்டாங்களா? ரோஸ் கலர். ஓ, கண்ணை தயவு செய்து காட்டாதா. 2 கலந்து நிக்கிறா.
இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்துக்கு சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. இவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, எப்போதுமே பாதுகாக்க முடியாது. இவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டேனே பாருங்கள் நடுவர் அவர்களே. பாருங்க கண்ணை பார்த்துக்கிட்டீங்களா? கண்ணியத்தை எப்படி மனசுல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டேன். ஹார்ட் இருக்கா? ஹார்ட் 3 ஆடு நிக்குது. ஆடு சொல்லல, ஹார்ட் இதயம். இதயம் இருக்கு, உள்ள எவன் நுழைஞ்சு பார்த்தான் இருக்குல்ல சொல்றாங்க, நம்ம ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே, இதயத்துல கொண்டு வந்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு நீ பாருங்கள். இதயத்தை பிடிச்சிங்க. இதயம் எந்த பக்கம் இருக்கு? 2 பக்கமும் பிடிக்கிறீங்க. எனக்கு முரட்டு இதயம். என்னை பாருங்க, இப்ப வர்ணிக்கிறேன். லுக் அட் மீ. கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, என் பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. ஆமா, வந்தது என்ன பேச்சுங்க? இந்த கால சரையெல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த கால ஒரு திரையிசை பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்தது நீங்க, நாங்க இப்ப நிரூபிக்கவா? அண்ணா நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க. சுதினே சாதாரண பேச்சாளர் இல்லனே, இது சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினாள், கலாபுருஷன் விருது வாங்கினாள். இந்த அம்மா சாதாரணமா பாடாது. அது என்ன விருது, என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா, கண்டிப்பா போண்டா மணிலடா. அந்த தாவணியை பயன்படுத்துறேன். கலைமாமணி விருது வாங்கினாலும் அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்கடா. நீங்க பொட்டு வச்ச எனக்கு 3 நாளா கழுத்து வலி. எங்க அப்பா அண்ணாக்கு என்ன பிரச்சனை? 3 நாளா கால் வலி. எங்க ராணி அக்காக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு காது குறும்பி வலி. மஞ்சளுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து மஞ்சள்னா இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, இவர் பேசுற பேச்சு படமா சார்? எப்படி இருக்கு? சாப்பிட என்ன கூப்பிட மொய்யக்கு அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன விட கூட தெரிஞ்சல ஏன்டா கூட்டிட்டு வந்த? தவிசி சிரிக்காத, கால பல்ல காமிச்சா அப்பதான் சமாளிக்க முடியும். வெக்கமடாத போனா போதே தொப்பனமடா போதுன்னு பேசுறதா? அப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பார்க்க வாடி ஒளிஞ்சியானால நாயாண்ட வரை நார பயலேனா. ஆமா, சிங்க சகரசாமி சிங்க சிங்க அடிச்சாங்க 10 விளக்க முடிச்சோம், பட்டு விட்டு முடிச்சோம்ல. அடுத்து முடிச்சோம். தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, வெறும வேணானது வரம கொண்டாங்கடம்ல. பரமரத்துல இருக்க பண்ணால பரணில காய்ச்ச 4 கிழிஞ்ச வாழையில. வெறும பீத்தலே குடிக்கிறது ஓட்டலைமாம்ல. அடுத்து விட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தானே ஏத்து விட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனா. ஆமா, யாப்புளுக்கு வண்டியில வருது, யாப்புட்டு புள்ள பிளேன்ல வருதுன்னு பேசு. வேலையில ஒரு ஓனால பிடிச்சு வேட்டையில விட்டு குத்துது உடையுதுனா. ஆமா, சித்தாவளி வரணிக்கு போறதா கட்டறம்ல கொத்தற வச்சாம். ரோட்ல ஒரு ஆசாரிய உள்ள இருக்கறா போயினா. ஆத்திரத்தை வச்சு அண்ட விட்டுக்காரன், அத பாத்து வச்சு ஏன் விட்டுக்காரனா? வண்டி ஓட்டற டிரைவர் ஒரு கடையில விஞ்சான் டவுசர். அவள யானை குடிக்க அரும்பு சோப்பட போச்சு அந்த மாதிரியா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பார்க்க போனவள அவளே அடிப்பாளா? அவ எதிரே எக்கற மர நடுவுல நிக்கிற அரும்புக்கு முது உடைஞ்சு போச்சு. அங்க வாடி அவ அடிப்பா, இங்க வாடி நானே அடிப்பேனா? கேக்குறவ கேள பையன் தான் கேள விஜய் கொண்டல கேட்டு விதிரிக்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ இப்ப? டேங்க அப்பா, கேக்குறவ கேள பையன் தான் கேள விஜய் கொண்டல கேட்டு விதிரிக்க. நானும் போட்டுதாயா பாக்குறேன். நோ சிக்னல் வருது. அவன செட்டா பாக்கி சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது. வந்தது என்னங்க பேச்சு? நான் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நீ கேளுமா. இந்த ஊர்ல 1000 கேள்வி கேட்க நான் 2000 பதில் சொல்லுவேன். இப்படி கேப்ப சார். நான் அந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்துட்டு போவேன். ஏன் அந்த அப்பா வீட்ல நான் சாப்பிட்டு கூட கேள்வி கேட்பேன். அப்பாவுக்கு முதல்ல சோறு அடிக்கிறான் பாரு. நான் கேக்குறேன் சார். நான் கேக்குற கேள்விக்கு புடிக்க ஸ்பீடா பதில் சொல்லுங்க. கேளுமா நீ. அம்மா பிடிக்கும். அப்பா பிடிக்கும். தம்பி பிடிக்கும். தங்கை பிடிக்கும். மாமா பிடிக்கும். பஞ்சு பிடிக்கும். கௌதமி பிடிக்கும். பபண்ணா பிடிக்கும். வைத்தியம் பிடிக்கும். அவ்வளவுதான் தனிக்க கை பேசு. அக்கா இதுக்கு மட்டும் நீ நல்லா கை தட்டறாக்கா. என்னை கேள்வி கேட்கிறா இல்ல நீ? ஆமா. இப்ப நான் உன்னையே கேக்குறேன். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க சார். வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் காரியில முடியுது, இதுவும் காரியில முடியுது, அவ்வளவுதான். என்னது? ஒரு பாட்டுக்கு வந்து மேடையில ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடினாதான் அவதான் வீட்டுக்காரி. இப்ப நான் கேக்குறேன், காதலுக்கு கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? காதல் காவண்ணாவுல தொடங்கும், கல்யாணம் காணாவுல தொடங்கும். இல்ல, காதல்ங்கிறது மொட்டை மாதிரி அடிக்கடி வளரும், கல்யாணங்கிறது சொட்ட மாதிரி ஒரு தடவை விழுந்தா விழுந்ததுதான். இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கு என்ன வித்தியாசம்? தெரியல. நான் சொல்றேன், இப்ப தெரிஞ்சுக்க.
போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதாண்டா கள்ள காதல். வேஷத்துக்கு விஷத்துக்கு என்ன வித்தியாசம்? குடிச்சு பாரு தெரியும். வேஷம் உறவை கொள்ளும், விஷம் உயிரை கொள்ளும், தெரியுமா உங்களுக்கு? மாட்டுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? மாட்டுக்கு 4 காலு, புருஷனுக்கு 2 காலு. இல்ல, மாடு வாடி வாசல் இறங்கும், புருஷன் வீட்டு வாசல் இறங்குவா, தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கேளுங்க. நீ சரியான ஆளான்னா, சேலை கட்டின பொம்பளை ஆளா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லி புருவா. நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா உங்க சம்பளத்தை அந்த ஒரு கோயில் உண்டியல்ல போட்டுறீங்களா? மாப்பிள்ள ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் காசு விடுறான். காசை நம்ம காசை இந்த 200 ரூபாய் தாள் இந்த திருநாள் அவர் யாரு? காந்தி. காந்தி தாத்தா. உங்க பெரியப்பா மாதிரி காந்திங்கிற தாத்தா உறவுக்காரர் தானே? ஆமா, காந்தி தாத்தான்னு சொல்லணும். காந்தி தாத்தா. 200 ரூபாய் தாளுக்கும் 5 ரூபாய் காசுக்கும் என்ன வித்தியாசம்? 5 ரூபாய் கைன் உலோகம், அது காகிதம். இது காகிதம், இது உலோகம். என்ன அறிவு உனக்கு! ஒரு நாளைக்கு மூளை காது வெளியே வரும் பாரு, அது ஊழ தானே. 200 ரூபாய் தாளுக்கு 5 ரூபாய் காசுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? 195 ரூபாய் வித்தியாசம். தேவையில்லாம என்ற கேள்வி கேட்டு மாட்டாத. இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசு தான். இந்த கால பொண்டாட்டி. நான் கேக்குறேன் சார், நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? என் பொண்டாட்டிக்கு புருஷன். நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? பட்டிமன்ற நடுவர். அந்த கால பிள்ளைக்கு அப்பனா இந்த கால பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு அப்ப நீங்க யார் தான் சார்? யாருடா? மாமே. இந்த இவனுக்கு மாமே. அப்ப அவங்களுக்கு யாரு? அவங்களுக்கு மச்சான். அப்ப அவங்களுக்கு தம்பி. இங்க உட்கார்ந்திருக்கவங்களுக்கு எல்லாம் என் உறவுகள். நல்ல உறவுகள். உறவுக்காக பட்டிமன்றம் பண்றல சார். அந்த காலம் சொன்னாங்கல்ல, இவர திரைப்பட புகழ். அந்த காலமா? அந்த காலம். அந்த பின்னணி பாடகி, பின்னணி எங்க போய் பின்னணி பாடினாங்க? அங்க பின்னணி எல்லாரும் பின்னணி தான் பாடும், முன்னாடி விடவே மாட்டாங்க. வந்ததுக்கு என்ன பேச்சு சார்? வாழ்க்கைய பத்தி நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன். பணமரத்துல ஏறா நொங்கு, பலிக்கு வந்தா சங்கு, அவ்வளவுதான். அதை விட நான் சொல்றேன், வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்னது? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான். இன்னும் சுருக்கமா சொல்லவா? வாழைப்பழத்தை வாயில போட்டா சத்து, பலிக்கு வந்தா டெத்து, அவ்வளவுதான். இதை விட நான் சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி, இதான் வாழ்க்கை. இன்னும் நான் சுருக்கமா சொல்லவா? கட்டுன மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. மஞ்சுநாதா, எல்லாத்துக்கும் கடைசியா சொல்றேன், சொல்லுங்க. வாழ்க்கைனா என்ன தெரியுமா? நம்ம எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், நம்ம எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் வாழ்க்கை. இதான சார் வாழ்க்கை. உண்மை. அந்த காலத்துல எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் மனித நேயம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல சார். இந்த காலத்துல மனித நேயம் இருக்குன்னு பெரிய இந்த ஊர்ல ஒரு குயிலில நிரூபிக்கிறா சார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பொண்ணு 2 வீலர்ல போகும்போது துப்பட்டா வந்து வீல்ல மாற்ற மாதிரி இருந்தா நீங்க கம்மன் போவீங்களா? கூப்பிட்டு சொல்லுவீங்களா? மடிச்சு நிப்பாட்டிடுவேன். லேடிஸ் லேடிஸ், உன் துப்பட்டா வீலுக்குள்ள போகுது. சைட் ஸ்டாண்ட் எடுக்காம இருந்தா யாராவது கம்மன் போவீங்களானா? என்ன சொல்லுவீங்க? அண்ணே சைட் ஸ்டாண்ட், அண்ணே சைட் ஸ்டாண்ட். ஆனா நாட்டுல அக்கிரமம் என்ன தெரியுமா? இதே என் பயலுக பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி பொத்துன்னு விழுந்தானா, குடிக்கார பையில குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிறாயா. இந்த வேகத்துல ஓடுறேன், பொம்பளை பிள்ளை லேசா ஆயிட்டா, ஐயோ யாரு பத்த பிள்ளைய விழுந்துருச்சே, ஊரே ஓடி போய் தூக்குறாங்க சார். இந்த கொடுமை தானே பண்றாங்க நாட்டுல. நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது முக்குல போலீஸ் இருந்தா என்ன சார் சொல்றாங்க இந்த காலத்துல? முக்கு போலீஸ்னு சொல்லுவாங்க. இல்ல, முக்கு போலீஸ் சொல்ல மாட்டாங்க சார். போலீஸ் நிக்குது, போலீஸ் நிக்குது சார், போலீஸ் நிக்குது. இது வேற நீ வேற. எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு ஹெல்மெட் ஒரு பைக் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நெருக்கி 7000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 7000? அந்த பைக் வந்து ஹெல்மெட் பிடிக்கிற போலீஸ் எங்க தெரியுமா நிப்பாங்க? ஏதாவது ஒரு பெண்டில் நிப்பாங்க. இவன் முன்னாடியே நின்றுக்கிறான், 100 மீட்டருக்கு முன்னாடி. அண்ணே போலீஸ் நிக்குது, ஹெல்மெட் பிடிக்கிறாங்க. என்ன பண்றது? இந்த இருக்கு ஹெல்மெட், மாட்டிக்கங்க போங்க. அவங்க போட்டா 500 ரூபா ஃபைனு, நம்மளுக்கு 100 ரூபா தான். கரெக்டாக போட்டு விட்டு இவன் பின்னாடியே பைக்கில் போகிறேன். அங்கிட்டு போலீஸை தாண்டவுடனே ஹெல்மெட்டை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். அங்கே நிற்கிறேன். திருப்பி இப்படி ஒரே நாளில் போலீஸ் ஃபைன் போடுறத விட இவன் வசூல் பண்ணிட்டு வந்துடுறான் 7000 ரூபாய்க்கு மேலே. அப்படிலாம் டெக்னிக்கா சம்பாதிக்கிறாள் இருக்காங்க தெரியுமா? இந்த காலத்துல பெண்கள் சரியில்லைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் மட்டும் நாடா தொகுது அதெல்லாம் சொன்னார்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் கேட்கறது சரினா பெண்கள் கைத்தறி சப்போர்ட் பண்ணுங்கக்கா. ஆக்சிடென்ட் ஆவறது பெண்கள் ஓட்டுற ஸ்கூட்டினாலா நீங்க ஓட்டுற பைக்னாலா? கைத்தறி பெண்கள்லாம் எதனால ஆக்சிடென்ட் ஆகுது? தயவு செய்து தட்டாதீது. ஆயா வரையும் தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டுறது நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், திரும்பி எல்லாம் பாக்கல. இதை இடையில முட்டிக்கிட்டு விழுந்துக்கிட்டு கிடப்பாங்க. அதுல இப்படித்தாமா நேத்து
ஒரு லேடிஸ் பைக்ல போச்சு, ஸ்கூட்டில. ம். நான் பக்கத்துல பைக்ல போனேன். என்னைய பார்த்து அப்படி சிரிச்சிச்சு. விட்டேன் பின்னாடியே வண்டியை. 3 கிலோமீட்டர் போச்சு. அது பைக்கை நிப்பாட்டிச்சு. பக்கத்திலே நானும் போய் பைக்கை நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு. நானும் சிரிச்சேன். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். சார், உங்க ஒய்ஃபோட தான் நான் படிச்சேன் அப்படின்னுச்சு. அதோட மண்ணவாரி தூத்திக்கிட்டு வந்து சேர்ந்தேன். அந்த ஓர கண்ணால பாக்குறது நடுவர கூட இருக்குது பாத்தீங்களா? ஆமா தானங்க. ஓர எங்க இருக்க? நீங்க ஓட்டுற ஸ்கூட்டி, நீங்க ஓட்டுற ஹீரோ ஹோண்டா 150ல போகும். நாங்க ஓட்டுற ஸ்கூட்டி 40ல தான் போகும். எங்க வண்டியை கூட உங்க வண்டி ஓவர்டேக் பண்ணதுல பண்ண விட்டா தானே. நீ ஸ்கூட்டி ஓட்டல அப்படின்னா அவன் பின்னாடியே பெருமையா. ஓர கண்ணால இந்த காலத்துல ஒரு பாட்டோட பாக்குறது எப்படி? ஓர கண்ணால என்ன ஓர உரங்கட்டுறா ஜாட காட்டியே என்ன வாட்டி வலிக்கிறா. ஆளுதான் சார் இவ்வளவு அரடியா இருக்குது. வாயை திறந்தா இவ்வளவு பேசுறாங்களே, மஞ்சளால இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே. சார், ஆமைக்கு முடி கிடையாது. ஆமா, ஆமைக்கு முடி கிடையாது, நண்டுக்கு தலை கிடையாது, பாம்புக்கு காது கிடையாது, இந்த மஞ்சளாவுக்கு நல்ல மனசு கிடையாது சார். பட்டிமன்றம் முடிச்சு உனக்கு பேமெண்ட் கிடையாது, அது தெரியுமா? நைட்டு 12:30 மேல பசு கிடையாது, அது தெரியுமா? இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. உன் பாக்கு பையில இருந்த காசு இப்ப கிடையாது, அது தெரியுமா? ஏன் எங்க போச்சு? எல்லாம் உருவி உள்ள வச்சுக்கிட்டாங்க சார். வீரமான மாப்பிளைய கட்டிக்கிட்டது அந்த காலம். வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய கட்டிக்கிறது இந்த காலம். கணம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டைன்னு வச்சீங்க, மனைவி கிட்ட போய் நீங்க விளக்கமா உங்க விஷயத்த சொல்ல வேணாம். 4 பாத்திரத்தை விளக்குனாலே போதும், சண்டை சமாதானமா போயிடுது. உண்மையிலே சொல்றேன், பொண்டட்டி கோவமா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி? நீங்க வீட்டுக்கு போகும்போது உள்ள பாத்திர சத்தம் டம்மு டம்முன்னு கேட்டுச்சுன்னா கடுமையான கோபத்துல இருக்கான்னு அர்த்தம். மூக்கு புடைச்சி சிகப்பா இருந்துச்சுன்னா கோபமா இருக்கான்னு அர்த்தம். அமைதியா இருக்குன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள உடனே போயிடாதீங்க. எப்ப பாத்திரம் வந்து டாப்ப திறக்கும்னு சொல்ல முடியாது. போன வாரம் நைட்டுனா வீட்டுக்கு போகலாம்னு 10 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு போறேன். பாத்திர சவுண்டு ஆத்தாடி இப்ப போக கூடாதுன்னு வீட்டை 3 சுத்து சுத்தினேன். அந்த நேரம் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் என்னை பிடிச்சிட்டாரு. திருட்டு போய வீட்டை சுத்துறான்னு. சார், எங்க வீடுதான் சார் சுத்துறேன் சார். ஏன்டா? பொண்டாட்டி கோவத்துல இருக்கா. என் பொண்டாட்டி கோவத்துல இருக்கான்னு தாண்டா நான் ரவுண்ட்ஸ் வந்தேன். நீ என்னடா இங்கே சுத்திட்டு இருக்காரு. எங்க மச்சான் தான் போலீஸ்கார். அவர் சொன்னார். என்னப்பா சந்தேகம்? நம்ம வீட்ல பாத்திர சவுண்ட் குறையிற வரைக்கும் பக்கத்து வீட்ல போய் வெயிட் பண்ணலாமா? நல்ல ஐடியா கேக்குறாங்க பாருங்க. நம்ம வீட்டுல பாத்திர சவுண்ட் குறையிற வரைக்கும் பக்கத்து வீட்டுல உட்காந்துருக்கலாமான்னு கேக்குறான். அங்கே உட்கார்ந்ததுனால தானடா இங்கே பாத்திர சவுண்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்கிட்ட போய் பக்கத்து வீட்டுல உட்கார்றோம். அப்படி இப்படி புருஷ சார், மாடு எங்க போனாலும் கட்டுத்தரைக்கு வந்துதானே சார் ஆகணும். அவங்க கட்டுத்தரைக்கு வரணும், அதான் பிரச்சனை. அப்படி வரும்போது கூட சாட சொல்லி பேசணும் சார். ஒண்ணு மறந்து சார், ஒரே விஷயம் தான். அந்த காலம் பேசினாங்கல்ல மஞ்சள் சார். அந்த காலத்துல எல்லாம் பூனைய பார்த்தா சகன குறைவுன்னு சொன்னாங்க. நான் கேக்குறேன், பூனைனால ஆக்சிடென்ட் ஆகுதா, நாயால ஆக்சிடென்ட் ஆகுதா சார்? இந்த நாயால ஆக்சிடென்ட் ஆகுது. சொல்லுங்க. நான் ஒரு நாய் வளர்க்குறேம்மா.
வாரத்துல 2 நாள் கறி நான் தான் வாங்கி போடுறேன். ஓ வாரத்துல 3 நாள் நான் தான் சிக்கன் போடுறேன். ம் தினம் பிஸ்கட் போடுறேன். ஆனா அந்த நாய் நான் வீட்டுக்கு போனேன்னா என்கிட்ட வரமாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டிக்கிட்டே நிக்குது என் நாய். எல்லாம் போடுறீங்களா? எல்லாம் நான் தான் போடுறேன். நாய் நன்றி உடையதுன்னு சொல்றீங்க. என் நாய் நன்றி இல்லாத நாய்மா. எப்படி சொல்றீங்க? நான் தான் சிக்கன் போடுறேன், மட்டன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன். என் நாய் என்கிட்ட வாழாட்டே மாட்டேங்குது. ஏன் சார்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுது. ஏன்? அவ ஒரு பொட்டை நாய் வளர்க்குறாமா, அதனால அவன் வீட்டுக்கிட்டே போய் வாழாட்டிக்குது என் நாய். சார் மூட நம்பிக்கை வளர்த்தது அவங்க காலம் சார். என்னப்பா? அந்த இன்னொரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? நீங்க சிக்கன் போடுறீங்க, மட்டன் போடுறீங்க, பிஸ்கட் போடுறீங்க. அந்த நாய் ஒரு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி உங்களுக்கு சொந்தமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? நல்ல கேள்வி கேட்கறான். உங்க நாய் அந்த நாயும் சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு சொந்தமா அந்த நாய்க்கு சொந்தமான்னு? அட நாய்க்கு தாண்டா சொந்தம் அந்த குட்டி. சார் எல்லாரும் மஞ்சள் பாருங்க. அவர்லாம் பல்ல தைக்கிறாரோ இல்லையோ செல்ல தைக்கிறான் பாருங்க. வாசல் வழியா வந்த அந்த காலம், வாட்ஸ்அப்ல வந்த இந்த காலம், நிலவை காட்டி சோறு விட்டுறது அந்த காலம், நிலவுக்கே போய் சோறு சாப்பிடுறது காலம், ஜன்னலை துற காத்து வரட்டுன்னு சொன்னது அந்த காலம், ஜன்னலை மூடு ஏசி வரட்டுன்னு சொன்னது எங்க காலம், படி தாண்டலனா பத்தினின்னு சொன்னது அவங்க காலம், படி தாண்டலனா என் குடும்பமே பட்டினி, ஆண் இருக்க பெண் சரிசமா வாழ்வது இந்த கால கட்டுறாங்க பெண்களா. புளிய முறத்தால் அடிச்ச பெண்கள் வாழ்ந்தது உங்க காலம், புருஷனையும் முறைச்சு துரத்துறது இந்த காலம். இல்லன்னு சொல்லுங்க. உண்மைதான். அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? அந்த கால பொண்டாட்டி கருப்பா குண்டா இருப்பா, இந்த கால பொண்டாட்டி குண்டா கருப்பா இருப்பா. சார் அந்த கால பொண்டாட்டி யார் தெரியுங்க? அந்த காலத்துல பொண்டாட்டி என்பவள் புன்னகையுடன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தால் அவள் அந்த கால பொண்டாட்டி. இந்த கால பொண்டாட்டினா பொல்லியான்னு விட்டானா அவதான் பொண்டாட்டி. ஏன்னா அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். இப்படித்தாம்மா என் மையன்ட்ட சொன்னேன். அடிக்கிற கை தாண்டா அணைக்குங்கிறேன். அப்ப யாப்பா எங்க டீச்சர் அடிக்குது ஒரு நாள் கூட அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்குதான் என் பொண்டாட்டி சொல்றா அப்பனுக்கு புள்ள காப்பாம பிறந்திருக்கான், இந்த நினைப்புலயே இருறாங்க இவங்க அப்படின்னு. அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் சொல்வாரு. உங்க சின்ன தமையனா சார் வெத்தலையும் பாக்கும் சேர்ந்தா என்ன வரும்? வெத்தலையும் பாக்கு சேர்ந்தா ஒரே உரப்பா இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்கும். இல்ல சுண்ணாம்பு கலந்தா? சுண்ணாம்பு சேர்ந்தா சிகப்பா வரும் வாயில. அதே மாதிரி கணவன் மனைவி சேர்ந்தா என்ன வரும்? குழந்தை வரும். அதான் சார் சண்டை வரும். சண்டை வராது சார், கணவன் மனைவி சேர்ந்தா சந்தோஷம் வரும். அதை எங்க பாட்டுல சொன்னோம். தாமரமும் இருக்கு சந்தனமும் இந்த புது பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா அவனை போலீஸ் கைது வந்துருச்சு. 6 முகம் தான் கைய வச்சான், 4 முகம் தான் கைய வச்சான், தூள் தூள் தூள். இதுக்காண்ட அந்த போலீஸ் கைது பண்ணு பார்த்தா இவன் 6 முகம் தான் கைய வச்சான், தூள் தூள்னு கஞ்சா தூள் ஊத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டப்புன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த டெக்னிக்கிலே தூள் ஊத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்க பாட்டை குறை சொல்லாதீங்க. அவங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தார். நான் கேக்குறேன், மாசி மாச கடைசியில மச்சான் வந்தார்ல, பங்குனி மாச கடைசியில யார் வந்தா? அப்ப சித்திரை மாச கடைசியில யார் வந்தா? ஆடி மாச கடைசியில ஆடி வேற வந்தாரு. அப்ப நவம்பர் கடைசியில நடுவுல வந்தீங்க. நவம்பர் மாசம் வந்தாலே நம்ம எனக்கு இந்த மாசம் நடுநடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, சட்டை சுட்டதடா. ஏமா ராணி சரி இது சட்டை தான் சுடுன்னு தெரியுமில்ல, ஒரு புடிதடி வச்சு தூக்கிட்டு போ, சட்டை போட்டு நடுவுல ஓட்ட ஜட்டி தான் சுடுதுன்னு தெரியல, சுடுதலை புடிச்சு தூக்கு. இது ஒரு பாட்டா சார்? அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, 2க்கும் மேல் பிள்ளை பெற்றதில்லை. இதுவரை ஆண்களையே தொட்டதில்லையா? 2 பிள்ளை எங்க இருந்து வந்தது? அது எந்த காலம்? இந்த காலம். அந்த காலத்துல தானே குழந்தை பெக்கலன்னா மலடின்னு சொன்னாங்க. இந்த காலத்துல புருஷனுடைய துணையே இல்லாம ஊசி மூலமா டெஸ்ட் பேபி பெத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது இந்த கால கட்டுறாங்க பெண்கள்லாம். புருஷன் பேசுறீங்க? புருஷனே தேவையில்லை இந்த காலத்துல. இந்த காலத்துல புருஷனே தேவையில்லை. ஊசியின் மூலமா டெஸ்ட் பேபி பெத்துக்கிறீங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல போய் நொப்பம் பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். சித்தப்பன் பேர் என்ன தடுப்பூசியா? அப்ப தாய்மாமன் என்ன கோவைஷீல்டான்னு கேக்குறேன். சார் அப்பெல்லாம் பேசாதீங்க. இந்த காலத்துல எவ்வளவு குறை அடுக்க
பேசுறாரு. நான் கேக்குறேன் சார், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. பார்த்தா தெரியலையே. 4 வருஷம் மாதிரி தெரியும். 14 வருஷமாயி தெரியும். அது உங்களுக்கு. இந்த 10 வருஷம் வாழ்க்கையில என் மாமா முத்து ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்கல. கஞ்ச பைய. வடிச்ச கஞ்சே வட்டிக்கிடுவாரு. எப்படி வட்டி வராது அசல் வராது போ. அப்பெல்லாம் நினைக்காதீங்க, வந்தனும் வேண்டிக்கிறேன். அவர் கொடுக்கல. ஆனா கொரோனா டைம்ல என்ன மந்திரமோ மாயமோ சார் 2 கூட பூ வாங்கி கொடுத்தார். விக்காம கடந்திருக்கான், அள்ளிட்டு வந்திருப்பேன். இல்லைங்க, ஒரு குடையில மல்லிகைப்பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? சாமிக்கு வைக்க. நான் கேட்டேன், ஏன் மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா? என்ன சொன்னாரு? மஞ்சண்ணா, உன் மாப்பிள்ள என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏ சாமியே நீதானே சொன்னாருங்க. ரொம்ப பெருமையா பீத்திக்கிறாத, ரொம்ப பெருமையா பீத்திக்கிறாத. உன்னைய போட்டோ அவளை பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கான், கொஞ்சம் உஷாரா இருக்கு சார். என் போட்டோக்கு என் மாமா முத்து மாலை போடணும்னு நினைச்சாலும் கூட ஒவ்வொரு மாரியம்மன் கோயிலையும் வருஷத்துக்கு ஒரு முறை மண் சோறு சாப்பிட்டு என் மாமாவை காப்பாத்துறது இந்த காலத்து மனைவி நாள். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மண் சோறு சாப்பிடுறீங்க, நாங்க வருஷம் பூரா மண் சோறு சாப்பிடுறோம். வருஷத்துக்கு இல்ல, ஒவ்வொரு வாரத்துக்குமே நாங்க மௌன விரதம் இருக்கிறோம் தெரியுமா? நாங்க என்ன விரதம்? என்ன விரதம் தெரியுங்களா இருக்கோம்? அந்த சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா சார் வேண்டுவேன்? என்ன வேண்டுவேன்? மஞ்சண்ணா என்ன தெரியுமா வேண்டிய? என்ன வேண்டுவேன்? இப்படி க்ளோஸ் அப்ல இருக்கேன், அப்பதான் வேண்டது எனக்கு ஞாபகம் வரும். சாமி கிட்ட சொல்லுவேன் செல்வாண்ணா, சாமி கிட்ட சொல்லி வந்த சென்றதென்று சொல்ல இந்த சார் விரும்புறோம். அழகான புருஷங்களுக்கு வேணாம் சார், அழகா பாத்துக்கிறவங்க கூட எங்களுக்கு புருஷனா வேணாம். எங்களை அழ வைக்காத ஆண் தானே சார் புருஷனா வேணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. இப்போ உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், அந்த காஃபில ஈ விழுந்துருது. எனக்கு மட்டும் எஸ் நல்ல எண்ணம். எப்படி திட்டுவீங்க? ஈ விழுந்த காப்பியை கொடுத்தா எப்படி தெரியுமா திட்டுமே? ஏண்டியா அறிவு கட்ட நாய, உன்னை அப்படியே வளர்த்தா உங்க அப்ப நீ என்னது 1000 அர்த்தம் இருக்கு அதுல. அப்படி திட்டுவேன், இப்படிதான் திட்டுவீங்க. ஆனா என் மாமா முத்துக்கு இந்த காலத்துல வளர ஒரு பொம்பளை பிள்ளை சார். நான் பொம்பளை பிள்ளை, லேடிஸ்ல பொம்பளை பிள்ளை. என் மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா முத்து என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்வார்? என்ன சொல்லுவார்? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. என்ன சொல்லிருக்கான் பாத்தியா? நான் தான் இந்த காப்பிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. இதே ஒரு பள்ளி விழுந்திருந்தா உன் புருஷனே மயங்கி இருப்பானே, கிருட்டு கிருட்டுன்னு சுத்தி மொந்துன்னு விழுந்திருப்பான். அப்புறம் ஏக்கா நம்ம புருஷனுக்கு பள்ளி இந்த காஃபியை கொடுப்போமாக்கா? தெரியாது, ஆட்டம் போல லோட்டாவுல பொத்து பொத்துன்னு விழுவும். இல்லைங்க சார், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன் வாழறவங்க இந்த காலத்து பெண்கள் நடுவுல. அப்படி இருக்க நாங்க ஒரு கிட்னி இல்லனா கூட ஒரு கிட்னியை கொடுத்து உயிரோட இருடான்னு சொல்றது ஒரு மனைவி இந்த காலத்துல இல்லையா? சட்டினி வாங்கி வச்சா ஏன் கிட்னி போகுது? சட்டினியோட நல்லா இருக்கணும் புருஷன் நினைக்கிறது நாங்க சார். மன்னவனே மாதிரி வச்சிருக்கோம். மன்னவனே 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 அழைத்த சின்னவனே இந்த காலத்துல இளைஞர்கள் சரியில்லைன்னு சொன்னாங்க சார். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி சத்தியமா நிறைவு செய்யறேன் சார். அப்படி சத்தியம் பண்ணி நிறைவு பண்ணு பாப்போம். நான் இங்கங்க ஒரே ஒரு விஷயம் தான், அப்பன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அப்பன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் எல்லா பெத்தவங்க சொல்லுவாங்க சார். அப்பன் பேச்சு கேட்க மாட்டான், அது வயசு. அப்பனு கொன்னுனா எவன் பேச்சையும் கேட்கறவங்க தான் இந்த காலத்து இளைஞர்கள் நடுவுல. ஒரே விஷயம் தான், ஒரு ஏழை கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த பையங்க ஐடி
படிப்பு முடிச்சிட்டு சென்னை போறான். தன்னுடைய முதல் மாத சம்பளம் 50,000 எடுத்து வந்து அம்மா கையில கொடுக்கறான். அம்மா சொல்றாங்க, ராப்பகலா கண்ணு முழிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா தானே, உங்க அப்பா கையில கொண்டு கொடுன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுங்களா சொன்னா, இல்லம்மா நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கிறதுனால இல்ல, ஏன் தெரியுமா நான் அப்பா கிட்ட கொடுக்கலன்னு, 2ஆம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க 2 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 2 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்க 25 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 25 ரூபாய் பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னை இன்டர்வியூ போற பஸ் பேர் பணம் கொடுக்கப்பான்னு கேட்டேன். அந்த பணம் இல்லாத பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொண்ட என் தந்தையின் கை, ஆஃப்டர் ஆல் ஒரு 50,000 பணத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழே வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க இளைஞர்கள் கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடுவர்களே இல்லன்னு சொல்லுங்க, நான் படிக்கலடா, நான் கை கட்டினாலே என் புள்ள டை கட்டணும்னு நினைக்கிற உறவு இந்த காலத்துல அப்பா இல்லையா? அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை அப்பாவை ஹீரோவை நினைக்கல சார். இன்னைக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஹீரோ அப்பா சார். நான் கலப்பை பிடிச்சாலும் என் புள்ள கலெக்டர் ஆகணும், நான் படிக்கலடா, நீ படிடா. இந்த காலத்துல ஒரு திரைசை பாட்டு சொல்லி நிறைவு செய்யறேன். சொல்லி நிறைவு செய்யறேன் சார். ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை அழுதக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கு. குட் டச் சொல் தரீங்களோ, பேட் டச் சொல் தரீங்களோ, என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, அது எவனாலும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கா. கட்டணம் கைவிட்டாலும் ஒருபொழுதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை விட அந்த காலத்தில் கைதாட்ட இருந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்த நாங்களா இன்னைக்கு PhD வரையும் படித்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறி பழி சொல்ல 10,000 பேர் வருவான், வாழ வழி சொல்ல ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழணும், அதையே செம்மையா வாழணும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிரடியா பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப நான் தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும். இந்த தீர்ப்பை வருகிற 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒன்றும் அவசரம் இல்லை, நீ அடுத்த வருஷம் கூட வந்து சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி சொல்ல முடியாது. உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க. பனி நேரம், மழை நேரம், பனி பெய்யுறது எங்களுக்கே தெரியுது. அதுவும் இந்த குழந்தை வச்சுருக்கவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அதெல்லாம் இருக்க முடியாது, தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, இப்படி தான் இருக்கணும். கேட்ட கேள்வி என்ன, குடும்ப உறவுகள் பண்பாடு சிறந்தது அந்த காலமா. நிறைய திரைப்படங்களை முன்னுதாரணம் சொன்னாங்க, திரைப்பட பாடல்களை சொன்னாங்க. ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் இத்தனை தேட்டர் இருந்துச்சா படம் பார்க்கறதுக்கு? 2 தேட்டர் தான் இருக்கும். அதுவும் டூரிங் டாக்கீஸ் கொட்டைகளாக இருக்கும். உள்ளே போனோம்னா மணலாக குமிச்சு போட்டிருப்பான், இடையில அரை கட்டை செவரு இருக்கும். நம்மால் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு மணலை குமிச்சு மேலே ஏறி உட்காருவான், பின்னாடி வருவனுக்கும் மறைக்கும். தமிழ்நாட்டு பண்பாடு படி அந்த மணலை பூரா சரிச்சு இவன் ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான். நம்மால் சும்மா உட்கார மாட்டான், எட்டி பார்ப்பான் லேடிஸ் பக்கத்தில் அவங்க அத்தை மகன் வந்திருக்கான்னு. ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேலே ஒட்டி இவன் உட்காந்துக்குவான். பின்னாடி இருக்கவன் யார் மேலே போட்டான்டான்னு எட்டி பார்ப்பான், ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்க. இதான் அந்த காலம். இந்த காலத்தில் இங்கே தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதெல்லாம் பெருசு இல்லை. படம் போட்டு 1/2 மணி நேரம் லேட்டாக கொஞ்சம் பேர் வருவாங்க வருங்க. அவங்கள மட்டும் தேட்டரில் பாருங்களேன், ஒரே இருட்டாக இருக்கும். படி இல்லாத இடத்துலலாம் படி மாதிரியே காலை தூக்கி வச்சு வருவான். கரெக்டாக இந்த படி இருக்கிற இடத்துல காலை வைக்க தெரியாம வச்சு ஊட்டி பூரா அடிச்சு மொந்துன்னு விழுந்து
அன்னைக்கு ஒருத்தன் என் மூக்கை பிடிச்சிட்டு கேட்குறான், அண்ணே ஆளா இருக்கு, ஏன்டா மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டான், இடவேளை விட்டு போகிறேன், என் காலை நங்குன்னு மிதிச்சு விட்டு போயிட்டாயா, இடவேளை விட்டு வந்து கேட்குறான், சார் உங்களை தானே மிதிச்சான் அப்படின்னா, சாரி கீரி கேட்க போலாமாலுக்குன்னு பார்க்குறேன், இல்லை சார் இந்த லைன்லாம் உட்காந்து லெக்கு வச்சுட்டு போனங்கிறான். பண்பாடு மாறிடுச்சு இன்னைக்கு. ஒரு காலத்துல நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம், கபடி விளையாண்டோம். எம்ஆர் ராதா கிட்ட தான் கேட்டாங்க, கபடியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. எம்ஆர் ராதா தான் சொன்னாரு, கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்ற, நம்மால் தாண்டா நல்ல காலம் வருவான் அப்படின்னா. இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு இருக்க அவன் பாடி போவான், நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பெரும்படு விளையாட வரண்டாப்பா, நான் தான் உங்க அப்பண்டானா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா வராதா, மடக்கி போட்டு குத்துனா வீரம் இருந்துச்சு. இப்ப எப்படி கபடி பாடுறான், பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அவ்வளோ இருங்க கபடி பாடிக்கிருக்கேன் அப்புறம் பேசுகிறேன், ஃபோன் பேசிக்கிட்டே இப்போ கபடி பாடுறான். எப்படி வீரம் வரும்னு நினைக்க. பம்பரை விளையாண்டேன் சார், நான்லாம் கிராமத்துக்காரன், இன்னும் கிராமத்தில் தான் இருக்கான். கிராமத்தில் பம்பரம் விளையாடுவோம். இந்த பம்பரம் சுத்தாமல் ஓடி போச்சுன்னா அதை உடைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், ஏய் பம்பரை விளையாண்டா இல்லை, உன் பம்பரம் சுத்துற இல்லை, வட்டம் போட்டு அதில் பம்பரத்தை வச்சு உடைச்சு கொடுத்துருக்கான். நான் கையேந்தி வாங்கிட்டு போயிருக்கேன். அன்னைக்கு பச்சை குதிரைன்னு ஒருத்தர் விளையாட்டு விளையாண்டோம். ஒருத்தன் குனிஞ்சு நிற்பான், இன்னொருத்தன் அவனை தாண்டி போவான். அந்த விளையாட்டு என்ன சொல்லி கொடுத்தது, அடுத்தவன் முன்னேறுவதற்கு தலை குனிந்தாவது நாம் வழிவிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது, பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது அன்றைக்கு விளையாட்டு. அன்னைக்கு தஞ்சாவூர் போனோம்னா தலையாட்டி பொம்மை வாங்கியாந்து கொடுத்தோம். அந்த தலையாட்டி பொம்மையை இப்படி வச்சு சாச்சு இப்படி விட்டோம்னா மறுபடியும் வந்து நிற்கும். அந்த பொம்மை என்ன சொல்லி கொடுத்தது என்றால், வாழ்க்கையில் நாம் தோற்று போய்விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன விளையாடுறாங்க, கம்ப்யூட்டர்ல விளையாடுறாங்க, லேப்டாப்ல விளையாடுறாங்க. என் பையன் நேற்று தலையை வெட்டுற மாதிரியே ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேரை வெட்டிட்டேன், ஒருத்தன் தப்பிச்சிட்டான்ப்பா என்ன பண்றதுன்னு கேட்கறான். என்னை வெட்டுவியா நீ? அன்னைக்கு பம்பரை விளையாடும் போது தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தோல்வியை ஏற்றுக்கிட்டு உடைச்ச பம்பரத்தை நான் கையில வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைய கம்ப்யூட்டர்ல விளையாடுறாங்க, லேப்டாப்ல விளையாடுறாங்க, செல்போன்ல விளையாடுறாங்க. தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடறானே, அப்புறம் எப்படி நம் பிள்ளைகளிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும் நண்பர்களே? விளையாட்டு பண்பாடு மாறிடுச்சு. அன்னைக்கு நம்ம மண்ணில் விளையாண்டோம், பிள்ளைகளுக்கு உடை மட்டும்தான் அழுக்கானது. இன்று செல்லில் விளையாடுகிறார்கள், அவர்கள் உள்ளமும் அழுக்காகி நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் மறக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தான், சந்தோஷ். பழைய சோறு சாப்பிட்டான் சார், பழைய சோறு சாப்பிட்டா. எங்க தாத்தா 87 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம பேப்பர் படிச்சார். இன்னைக்கு என்ன, ஃபாஸ்ட் ஃபுட், போய் சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் என்ன, பாதி வேக வச்ச சோத்தையும் சிக்கனையும் போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறான். அப்படின்னா என்ன, இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவ, இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவ. அவனுக்கு புரியுது, நம்மளுக்கு தான் ஒரு இளவும் புரியற. நம்ம வீட்டு அடுப்புக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், சட்டிக்கு கீழே நெருப்பு எரிஞ்சா நம்ம வீட்டு அடுப்பு, சட்டியை சுற்றி எரிஞ்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு வச்சு கொளுத்த போறாங்கன்னு அர்த்தம். இப்போ விளையாட்டு முறைகள் மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் டிவியில் இவ்வளவா, அன்னைக்கெல்லாம் என்ன சார், ரேடியோ தான் வச்சிருப்போம் நம்ம வீட்டில். அந்த காலத்தில் காலையில் 7 மணிக்கு ரேடியோவில் செய்தி போடுவான். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. டீ ஆத்திரவன் நிப்பாட்டிடுவான், டீ குடிச்சவன் டீ குடிச்சதை நிப்பாட்டிடுவான். என்ன சொல்றான்னு கேள்றா அப்படின்னு. இன்று சரியாக 8 மணி அளவில் மழை பெய்யும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடி மின்னலுடன் மழை பெய்யும். சொன்னது மாதிரியே பெய்ஞ்சு. இப்போ டிவிக்கு சேனல் வச்சிருக்கான், ஏன் மழை வருங்கிறாங்க, வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குங்கிறாங்க, பொத்துக்கிட்டு மழை ஊத்துது. என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க, என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு டிவி இருக்கும். இன்னைக்கு டிவி ஒவ்வொரு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு புருஷனோட வாழணும், நீ ஒரு பொண்டாட்டியோட வாழணும், நீ உன்னோட வாழணும், நீ என்னோட வாழணும். யாரோட வந்தா உங்களுக்கு என்னடா, இதுக்கேண்டா பஞ்சாயத்து பண்றியா, இதுக்கேண்டா உங்களுக்கு கொடுக்க போட்டு வச்சிருக்கியா வாழ்க்கை. அன்னைக்கெல்லாம் சார், அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான்னா ஓடி போய் தூக்குனான், சோடா கொடுத்தான், பன்னீர் கொடுத்தான், தண்ணி கொடுத்தான். பண்பாடு இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, கலாச்சாரம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றான், ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டான செல்ஃபி எடுக்கிறான் செல்போன்ல. இப்பொழுது நான் மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு போகிறேன், செல்ஃபி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், இதை பேஸ்புக்ல போட்டு விடுறான், அதுக்கு 32 பேர் லைக் கொடுக்குறான். நம்ம உருப்படுவோம் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க பாப்பா. அதுவும் இந்த செல்போன்ல சார் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புறவங்கள தான் சார் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவ எவனே தெரியல சார். நைட் 1 மணிக்கு அனுப்புறான், இதை 20 பேருக்கு அனுப்பவில்லை என்றால் நீ ரத்தங்கைக்கு சாவாய். நீ யாரா, நீ ஏன்டா எனக்கு அனுப்புற? அன்னைக்கு ஒருத்தர் அனுப்புறான், கோவில்பட்டியில் ஒருவருக்கு A பாசிட்டிவ் ரத்தம் தேவை, அவன் செத்து 4 வருஷம் ஆச்சு, நான் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஆனா அந்த செல்போன்ல இன்னைக்கு என்ன வளர்ச்சி இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு. முன்னெல்லாம் பிள்ளைக்கு பிறந்த நாள்னா போட்டோகிராஃபர் கூட்டி அந்த போட்டோ எடுக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்மளே குடும்பமே சேர்ந்து கேக் வெட்டிக்கிட்டு அப்படியே செல்ஃபி எடுக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா இங்க குழந்தை பிறந்து புள்ள நடக்கிறது ஓடுறதெல்லாம் அவனால பார்க்க முடியாது. இன்னைக்கு வீடியோ காலில் போட்டு விட்டா இந்த பாருங்க நம்ம புள்ள பேசுது பாருங்க, அழகா பேசுது பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து வீடியோ காலில் போட்டு விடுறான். அதையும் பாருங்க, இப்ப மேப் வந்துருச்சு, கூகுள் மேப். எந்த ஊருக்கு போகணும்னா முன்னாடி அட்ரஸ் கேட்கணும், இப்பெல்லாம் தேவையில்லை. கூகுள் மேப்ல அப்படி போட்டு அடிச்சோம்னா கன்னியாகுமரி அப்படின்னு போட்டோம்னா நீட்டா கன்னியாகுமரியில கொண்டு போய் விடுது. ஆனா அதுல சிக்கல் இருக்கு. போன வாரம் நாகர்கோவில் போனேன், ஒரு இடத்துக்கு அட்ரஸ் போட்டேன். கரெக்டா ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட் 20 கிலோமீட்டர்ஸ், டர்ன் லெஃப்ட் 20 கிலோமீட்டர்ஸ், டர்ன் ரைட் 10 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா போய் முட்டு சந்தில விட்டுட்டு போயிட்டா மூதேவி. தூக்கத்தில் இருந்திருப்பா போல இருக்கு, எதுலையோ பண்ணி விட்டு போய் நான் நடுத்தரவில் நின்றுக்கிட்டு இருக்கேன், சுடுகாட்டில் கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. ஏன்னா பார்த்தா அந்த ரூட்டு சொன்ன அம்மா தூங்கிச்சு போல இருக்கு, தூக்கத்தில் என்னைய மாற்றி விட்டுட்டு போயிடுச்சு. முன்னாடிலாம் பணம்னா என்னமா, பணம் வேணும்னா ஒவ்வொருத்தரும் எண்ணி கொடுத்துருந்தேன். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, டிஜிட்டல் பேமெண்ட். இந்த டீ கடைகளோட நாங்கள் டிங் டாங் நீங்கள் பெறப்பட்ட தொகை, டிங் டாங் நீங்கள் பெறப்பட்ட தொகை. நேற்று ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் பிச்சைக்காரன் வந்து அம்மா தாய் அந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. சில்லறை இல்லைப்பா, சில்லறை இல்லைன்னா கவலைப்படாத, இந்த இருக்கு ஜிபே போட்டு விட்டு டப்பு அப்படின்னா டிங் டாங். பிச்சைக்காரனுக்கு டிங் டாங் போயிடுச்சு. அவன் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான், சார் இந்த ட்ரெயினில் ஒழுங்காக போட மாட்டாங்க, அடுத்த ட்ரெயினுக்கு ஏறு. அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. அதான் சென்னை இது திருவண்ணாமலையில் ஒரு ஏடிஎம் கொள்ளை அடிச்சாங்க தெரியுமா? ஏடிஎம் கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஏடிஎம் கொள்ளை அடிச்சவனுக்கு அந்த ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கு, எங்கள் வாடிக்கையாளர் சேவையை படமேற்றதுக்கு நன்றி. கொள்ளை அடிச்சவனுக்கு நன்றி சொல்லியிருக்கு, அதையும் அவன் கட்டுக்கிட்டு போய் இருந்திருக்கான். அப்ப வாழ்க்கை நிலைமை நினைச்சு பாருங்க பாப்போம். அப்ப எல்லாமே மாற்றம் வந்துருச்சு. ஆனா அந்த செல்போனால நல்லது இருக்கா? இவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்றோமே. போன மாசம் எங்க ஊர்ல 6வது படிக்கிற பையன் ஒரு பையனை காணாம சார். அந்த அம்மா வாட்ஸ்அப்ல அந்த பையன் போட்டோவை போட்டு விடுச்சு. 1 மணி நேரத்துல அந்த பையனை தேடி கண்டு வந்து வீட்டுல விட்டாங்க. இந்த காலம் நேத்து அந்த அம்மா பார்த்தேன், பரவாயில்லையே பையன் 1 மணி நேரத்துல கிடைச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு. போயா நீ என்னைய திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏமான்னு கேட்கிறேன். சார் இவன் தினம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது, இவங்க இதை ஒவ்வொரு குரூப்புக்காக ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகும்போது இவங்க பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. 1 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு போகாம தர்றான் அப்படிங்கிறது அந்த அம்மா. அப்ப எவ்வளவு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகள் இன்னைக்கு நல்லா இருக்கா? ஒரு காலத்துல இங்க இருந்து கோயம்புத்தூர்ல உள்ளவங்க சென்னைக்கு பொண்ணு கட்டி கொடுப்பாங்க. சென்னைக்கு பொண்ணு கட்டி கொடுத்தாங்கன்னா புருஷன் முன்னாடி சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு இங்க இருந்து லெட்டர் போடும், அப்பா மஞ்சநாதன் நல்லவன் தானே கட்டி கொடுத்திய, மானங்கட்ட இங்க குடிச்சிட்டு என்னை போட்டு அடிக்கிறான்ப்பா அப்படின்னு அந்த அம்மா இங்க இருந்து லெட்டர் போடும். அங்க லெட்டர் போடுச்சுன்னா இங்க வந்து சேர்றதுக்கு, கோயம்புத்தூர் வந்து நம்ம ஊர் வந்து சேர்றதுக்கு, குயிலே வந்து சேர்றதுக்கு 5 நாள் ஆகும். அப்பா இங்க இருந்து கிளம்பி மருமையினை பாக்குறதுக்கு போவார், 2ல 1 மஞ்சள் பார்த்துட்டு வந்துருவோம். இங்க இருந்து போறதுக்கு 2 நாள் ஆகும், மொத்தம் 7 நாள் ஆகும். அந்த சண்டை ஆரம்பிச்சு இங்க வந்து லெட்டர் வந்து தகவல் வந்து போறதுக்கு அதுக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியும் சமாதானம் ஆயிருப்பாங்க. இவர் போன ஒரு பரவாயில்ல மறுபடியும் சேர்ந்துட்டாங்களே வந்துடுவார். இன்னைக்கு அப்படி கிடையாது. அடிக்க வேணாம், கையை ஓங்கினா போதும், வாட்ஸ்அப் காலில் வந்துடுறா, அப்பா என்ன அடிக்கிறான் பார்த்த பார்க்க அப்படியே வீடியோ காலில் போட்டு விடுறா, அப்படியே வக்கீலுக்கும் போட்டு விடுறா, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு விடுறா. 3 நாள்ல டைவர்ஸ் ஆகி வீட்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த காலம் உருப்புற காலம் நினைக்கிறீங்களா? பண்பாடு இருக்கா? கலாச்சாரம் இருக்கா? சார் அன்னைக்கு குளத்துல குளிச்சோம் சார், ஆத்துல குளிச்சோம் சார். ஆத்துல குளிக்கும் போது பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. நடையில செவரா கட்டி வச்சிருந்தோம், சுவர் கட்டி இருந்தோமா? இல்ல, மனதுக்குள் அன்று ஒழுக்கம் என்ற சுவரை மனிதன் வைத்திருந்தான். இன்னைக்கு என்ன பண்றோம்? பாத்ரூம்ல 4க்கு 4 செவுத்துல பொம்பளை புள்ள குளிக்குது, பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? பொம்பளை புள்ளை வச்சிருக்கவங்க பதறா சார். இன்னைக்கு என் புள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நண்பர்களே, உங்களிடம் நான் ஒன்றை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நாளைக்கு 5 நிமிடமாவது பேசுங்கள். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எங்கெங்க போய் சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் பிள்ளைகளிடம் தயவு செய்து 5 நிமிடமாவது பேசுங்கள். என்னப்பா சாப்பிட்டியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன படிக்க நினைக்கிற? எப்படி இருக்கிற? தயவு செய்து உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. நீங்க பேச்ச குறைக்கிறீங்க. நீங்க பேச்ச குறைக்கிறதுனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை யாரோ ஒருவன், எங்கிருந்தோ ஒருவன், என்னப்பா சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியாப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு யாரோ ஒருவன் கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் மீது உள்ள பாசம் குறைந்து அந்த பாசம் வேறு ஒருவர் மீது போய் அவர்கள் தவறுவதற்கு நாமே தான் வழிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நண்பர்களே,
அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த காலத்துல கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம், இன்னைக்கு கலர் கலரா மாத்திரை சாப்பிட்றோம். அந்த காலத்துல பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் ஆபரேஷனும் கிடையாது. மனுஷன் சந்தோஷமா இருந்தான், கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். கூட்டு குடும்பமா வாழ்கின்ற பொழுது அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி ஒரு வீட்டுல 20 பேர் 15 பேர் இருந்தான். அப்ப அந்த வீட்டுல இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு வருதுன்னா அத்தாடி சித்தப்பா பார்ப்பாங்க, பெரியப்பா பார்ப்பாங்க, மாமா பார்ப்பாங்க, அப்படி சொல்லிட்டு ஒழுக்கத்தோட வந்தா. அந்த காலத்துல ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான்னு சொன்னா தாத்தா பார்ப்பாரு, மாமா பார்ப்பாங்க, பெரியப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒழுக்கத்தோட வந்தான். இன்னைக்கு அப்படி இல்லையே, கூட்டு குடும்பம் எல்லாம் தனி குடும்பமாக மாறிவிட்டது. அன்று உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்களாக இருந்தோம், இன்று உடையாத வீடுகள் உடைந்த குடும்பங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் குடும்ப உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இந்த காலத்தை விட அந்த காலமே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.